நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவை பீளமேடு கிரியம்மன் கோவில் வீதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தெர்மாகோல் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் குபுகுபுவென கரும்புகை வெளியேறி வருகிறது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரம். வணக்கம். அதாவது கோவை பீளமேடு கிரியம்மன் கோவில் வீதி பகுதியில காசி விஸ்வநாதன் என்பவருக்கு சொந்தமான தெர்மாகோல் தொழிற்சாலை ஒன்று அங்கு இருக்கிறது. சுமார் 4 ஆண்டுகளாக அந்த பகுதியில் அந்த தொழிற்சாலையானது செயல்பட்டு வருகிறது. குடியிருப்புகளுக்கு மத்தியில் அந்த ஆலை செயல்பட்டு வரக்கூடிய நிலையில தெர்மாகோல் கட்டிங் மிஷின் அந்த உபகரணங்களை வைத்து தெர்மாகோல் சிறு சிறு துண்டுகளாக்கி வடிவமைப்புகளாக அவர்கள் வெளியே விற்று வருகிறார்கள். 3 இடங்களில், அந்த பகுதியிலேயே 3 இடங்களில் இந்த தொழிற்சாலையானது செயல்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற இந்த இடத்தில் 4 பேர் அங்கு பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்று பிற்பகல்ல அவர்கள் 4 பேரும் மதிய உணவிற்காக வெளியில் சென்ற நிலையில அங்கு திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்தின் பொழுது அங்கு இருந்த அந்த தெர்மாகோல் முழுவதும் எரிந்த நிலையில அந்த பகுதி முழுவதுமாக மிகப்பெரிய அளவில் புகை மூட்டமானது ஏற்பட்டது. புகை மண்டலம் அதிகமான சூழல்ல அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக வந்த தீயணைப்பு படையினர் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தார்கள். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு விசாரணை மேற்கொண்டார். அந்த விசாரணையில் அந்த இடத்தில் ஒரு உரிய அனுமதியின்றி அந்த தெர்மாகோல் ஆலையானது செயல்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த தெர்மாகோல் ஆலை 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தும் அதற்கு யார் அனுமதி அளித்தார்கள் என்பது குறித்த விசாரணையானது தற்போது பீளமேடு காவல் நிலைய போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் தெர்மாகோல் அந்த நிறுவனம் செயல்பட்டு வருவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்கனவே பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியிருந்த நிலையிலும் இவர்கள் தொடர்ந்து புகார்கள் அளித்து வந்திருக்கிறார்கள். இருப்பினும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழலில் தான் தற்போது இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் அருகில் இருந்த 2 வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 வீடுகளிலும் சுவர்கள், பக்கவாட்டு சுவர்கள் எல்லாம் வந்து கீறல் விழுந்திருக்கக்கூடிய நிலையில அங்கிருப்பவர்கள் கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பகுதியில் வந்து ஒரு சமாதான போக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தீயானது தற்பொழுது அணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதி ஒரு பரபரப்புடன் காட்சியளிக்கிறது. இருப்பினும் அந்த சம்பந்தப்பட்ட காசி விஸ்வநாதன் முறையாக அனைத்து ஆவணங்களும் வைத்திருக்கிறாரா என்பது தொடர்பான விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த 3 இடங்களில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில ஒரு இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அருகில் இருக்கக்கூடிய மற்ற 2 இடங்களையும் உடனடியாக காலி செய்து குடியிருப்புகளுக்கு ஓரமாக, அதாவது மாநகருக்கு வெளியே சென்று அந்த நிறுவனத்தை நடத்துமாறு அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே வேளையில அதிகாரிகளும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரிடம் உடனடியாக அதை காலி செய்யுமாறு கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியானது ஒரு பரபரப்புடன் காட்சியளிக்கிறது. ஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருண். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.